வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் சைட்லேருந்து இன்னும் எங்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரல. அப்பர் பிரைமரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே இந்த செய்தி போயிட்டுருக்கு, அப்பர் பிரைமரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் எங்களுக்கு இன்னும் தகவல் வரலையே அப்படின்னு அந்த 1% மட்டும் சந்தேகத்தில் சொல்லியிருந்தேன். ஸோ எங்களுக்குமே தெளிவுபட சொல்லிட்டாங்க. அப்பர் பிரைமரிக்கு இனிமேல் வந்துட்டு கிளாஸ் ரன் பண்ண தேவையில்லை, ஐடிகே வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்பர் பிரைமரி எடுக்கிற ஸ்டாஃப் வந்துட்டு இனிமேல் கிளாஸ் எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோஆர்டினேட்டர் வந்துட்டு அவங்கவுங்க ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒர்க் பார்த்துட்டு இருந்தவங்கள தான் இந்த ஸ்கீமில் உட்படுத்தி அந்த ஜாபை பார்க்க சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அவங்கள நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஸ்கூலுக்கே போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இந்த ஒரு வாரம் ஜூலை 1 ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் வந்துட்டு ஏதோ சில ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதால இந்த ஒரு வாரம் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணீங்களோ அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கோஆர்டினேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்பர் பிரைமரி பார்க்குறவங்க இனிமேல் கட்டாயம் கிளாஸஸ் கிடையாது. ஸோ நம்ம எடுக்க தேவையில்ல. அப்புறம் வந்துட்டு என்னென்னா, சர்டிஃபிகேட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அது எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தேவைன்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட் யாரும் டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு அவங்களோட சைன் இல்லாமல் வருது சில பேருக்கு ட்ரை அகைன் லேட்டர்னு இப்படியே சொல்லிட்டு வருது. இப்போதைக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தா அதுக்கு ஓடிபி வருது. அதுக்கப்புறம் அவங்களோட மெயில் ஐடி கொடுத்திங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு வருது. அதை நம்ம டவுன்லோட் கொடுத்தோம்னா அவங்களோட சைனுங்கிறது கீழே இருக்க மாட்டேங்குது. சில பேருக்கு சைனு வருது, சில பேருக்கு வரமாட்டேங்குது, சில பேருக்கு ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ சில டெக்னிக்கல் எரர்லாம் இருக்குது போல் இருக்குது. அவங்க அதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த வித இஷ்யூவும் இல்லாமல் நம்ம சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். அவங்க சைட்லேருந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவே சர்டிஃபிகேட் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம், நீங்கள் 3 மாத காலம், அதாவது நீங்கள் 3 வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஜாயின் பண்ணி 3 மாதம் மட்டும் வேலை செஞ்சுருந்தாலும் சரி ஐடிகேவில், ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட், அதாவது குறைச்சலாக 3 மாதமாவது வேலை பார்த்தவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் ரெடி. நான் 1 மாதம் தான் பார்த்தேன், 2 மாதம் தான் பார்த்தேன் அப்படின்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வராது. நீங்கள் குறைந்தபட்சம் 3 மாத காலமாவது வேலை செஞ்சுருக்கணும். 3 மாதத்துலேருந்து இந்த 3 வருஷம் வரையும் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே கம்பல்சரி சர்டிஃபிகேட் உண்டு. நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத, அதாவது கரெக்டாக கடந்த ஏப்ரல் மாதம் வரையும் வேலை செஞ்சதுக்கு உண்டான டேட்லாம் போட்டு கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட்லேயே வந்துடுது. ஸோ சர்டிஃபிகேட் சம்மந்தமான மற்ற டீட்டெயில்ஸ் வேணும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் நிறைய யூடியூபர் போட்டிருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு டவுன்லோட் பண்ண வேணாம். அவங்க சைட்லேருந்து ப்ராப்பராக சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்லேயே நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் ஒர்க் பண்ணீங்க, அதாவது குறைச்சலாக 3 மாதமாவது நம்ம வேலை பார்த்துருக்கணும். இல்லந்தேடி கல்வி திட்டத்தில் 1 மாதம் 2 மாதம்னா சர்டிஃபிகேட் வராது அவங்களுக்கு. 3 மாத காலம் வேலை செஞ்சுருந்தால் தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். 3 மாதத்துலேருந்து இந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்களோ அந்த டேட் அண்ட் அந்த பீரியடோட கரெக்டாக வந்துட்டு சர்டிஃபிகேட்லேயே வந்துடுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன, மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போட்டேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, அப்பர் பிரைமரி இனிமேல் கிளாஸஸ் எடுக்க வேணாம், கல்வியில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் ஒரு சில பிளாக்கில் மட்டும்தான், எல்லா பிளாக்லேயும் வந்துட்டு 1 to 5th வரையும் எடுக்கிறவங்களுமே வந்து எல்லா பிளாக்லேயும் எடுக்கிற மாதிரி இருக்காது. கல்வியில் பின்தங்கி இருக்கிற மாவட்டங்களில் உள்ள ஒன்றியங்களில் மட்டும் சில பிளாக்கில் மட்டும், அந்த கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள்னு சொல்கிறத தாண்டி கல்வியில் பின்தங்கி இருக்கிற ஒரு சில பிளாக்கில் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு 1 to 5th வரையுமே கிளாஸஸ் எடுக்க சொல்லுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்தி சில்லற இருந்த மையங்கள் இப்போ 50,000 மையங்கள் மட்டும்தான் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய மையங்களை குறைச்சிட்டாங்க. அதில் ஒரு சில ஒன்றியங்களில் கல்வியில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும் 1வதுலேருந்து 5வது வகுப்பு வரை உள்ள தன்னார்வலர்கள் மட்டும், அவங்களுக்கு மட்டும் கிளாஸஸ் எடுத்தால் போதும். அப்பர் பிரைமரி ஃபுல்லாக ஸ்டேட் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 to 5th வரையுமே கல்வியில் பின்தங்கியிருக்க உள்ளவங்களுக்கு மட்டும் கிளாஸஸ் எடுத்தால் போதும். 1 to 5th வரையும் வாலண்டியர்ஸ் எடுத்தால் போதும், பின்தங்கி இருக்கிற பிளாக்கில் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதையும் தாண்டி அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த அப்பர் பிரைமரியில் அப்போ எடுத்தவங்கலாம் வந்துட்டு எங்கே போகிறது? அப்போ 1 to 5வது வரையும் எடுத்தவங்களுக்கு தான் அதில் ஒர்க் பண்ண முடியுமா? அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, சர்டிஃபிகேட் இதுக்கு மேலே இந்த 3 வருஷத்துக்கு உண்டானதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே என்னங்கிறத இனிமேல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது இனிமேல் என்ன டீட்டெயில்ஸுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்மளாட்ட அப்பர் பிரைமரியில் வேலை செஞ்சவங்க அப்போ அவங்க மட்டும்தானா? நம்ம வேலை செஞ்சவங்க என்ன பண்ணுறது? நமக்கான வாய்ப்பு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். இதில் வந்துட்டு அவங்க ரேங்க் வைஸ் பிரிக்கிறாங்களாம். எங்களுக்கு சொன்ன தகவல். அதாவது ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் இப்போ ஒரு சில பிளாக்ல எந்தெந்த பிளாக்ல ரன் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ, அந்தந்த பிளாக்ல யார் எந்த வாலண்டியர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ, அது பிரைமரியாக இருக்கட்டும், அப்பர் பிரைமரியாக இருக்கட்டும். இப்போ ஒரு 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 ஊருக்கு ஒரு 4 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறீங்க. அதாவது 1 to 5 வரையும் ஒரு 3 ஸ்டாஃபு, 6, 7, 8க்கு ஒரு ஸ்டாஃபு இல்லை 2 ஸ்டாஃபு சம்திங் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தானே ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு 5 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்டிங்லேருந்தே மானிட்டர் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஸோ அவங்கள ரேங்க் வைஸ் பிரித்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு பசங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் யார் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அதில் இப்போ ஒரு 40 பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 வாலண்டியர்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி நடத்த சொல்லுவாங்களாம். அது ப்ரைமரி மட்டும் எடுத்தவங்களை மட்டும் நடத்த சொல்ல மாட்டாங்களாம். ஸோ அந்த தகவலுக்காக தான் மெயினாக நான் அந்த பதிவு போட்டது. அப்பர் பிரைமரி எடுத்தோம் இல்லையா, நம்மளை மாதிரி உள்ளவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரைமரிக்கு எடுக்க சொல்லி அவங்களா சொல்லுவாங்களாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதான் அப்பர் பிரைமரி எடுத்தவங்களுக்கு முழுமையாக வந்துட்டு வாய்ப்பு மறுக்கப்படலை. நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருந்து அவங்க மானிட்டர் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு பிரித்து அந்த 5 வாலண்டியர்ஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களில் யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அது அப்பர் பிரைமரியாக இருந்தாலும் பிரைமரியாக இருந்தாலும் அப்பர் பிரைமரியில் உள்ளவங்கள சுத்தமாக வந்துட்டு இனிமேல் கிளாஸை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாதான். ஸோ எந்தெந்த பிளாக்ல கிளாஸஸ் கண்டினியூ பண்ண சொல்கிறாங்களோ 1 to 5th வரையும் அந்தந்த பிளாக்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க அப்பர் பிரைமரி எடுத்த வாலண்டியர்ஸாக இருந்தாலும் அவங்கள பிரைமரி எடுக்க சொல்கிறாங்களாம். ஸோ இதுதான். அதனால் அப்பர் பிரைமரி எடுத்துகிட்டு நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு இனிமேல் வந்துட்டு நம்ம கிளாஸஸ் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட மாவட்டங்களில் உங்களோட ஒன்றியங்களில் கிளாஸஸ் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம நல்ல விதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க அதை மானிட்டர் பண்ணதை வச்சு ஸோ நம்மளை எடுக்க சொல்லவும் சான்சஸ் இருக்குது. நம்ம அப்பர் பிரைமரி எடுத்தவங்கள பிரைமரி எடுக்க சொல்லவும் அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காக தான். ஸோ நம்பிக்கையை இழக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு கட்டாயம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க கூப்பிடுவாங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. அப்படியே இல்லை அதுலேயும் கூப்பிடல அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்கிறதா தான், நம்பிக்கை இழக்காதீங்க. நமக்கான நாள் வரும். உங்களோட முயற்சியை பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த வேலை இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை கட்டாயம் நமக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணுறதை நிறுத்தாதீங்க. வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு அதை சொல்லணுன்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த கோஆர்டினேட்டர்லாம் இப்போ வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு அவங்களோட ஜாப்பை யார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் நம்மளை மாதிரி வாலண்டியர்ஸில் இப்போ ஒரு பிளாக்னா அதுக்கு ஒருத்தவங்களை மட்டும் வாலண்டியர்ஸ்லேயே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள ஒரு வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ணி அவங்க கோஆர்டினேட்டர் மாதிரி அந்த பிளாக்கை ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு இன்னும் காலங்களில் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்பிக்கை இழக்காதீங்க. பி ஹோப். ரொம்ப நம்மளோட முயற்சியை நம்ம பெட்டராக கொடுத்துக்கிட்டே இருப்போம். நமக்கானது கண்டிப்பாக நடக்க வேண்டிய டைமில் கட்டாயம் நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அப்பர் பிரைமரி எடுத்தவங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக, அப்போ நம்ம இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் பிரைமரி க்ளோஸ் தான். பட் அந்த வாலண்டியர்ஸ்க்கு இனிமேல் சான்சஸ் கிடையாதா அப்படின்னு நினைக்க வேணாம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அவங்க பிரைமரி கிளாஸஸ் எடுக்கிற மாதிரியும் அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தகவல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஐடிகே ஸ்கீம்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.